இதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ பார்க்குறவங்க முன்னாடி இருக்க வீடியோலாம் பார்த்து வந்துங்க. இப்போ எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா, போட்டிங்லாம் போகிறோம். ஒரு ஆளுக்கு 100 ரூபா கேட்டிருந்தாங்க. சரி நாங்களும் டிக்கெட்லாம் வாங்கிட்டு போட்டிங் போனோம்னா எக்கச்சக்கமான க்ரௌட் இருந்துச்சு. போயிட்டு வெளியே வந்துருச்சு. நாங்கள் எங்கே போயிருக்கோம் பார்த்தீங்கன்னா, ராமேஸ்வரத்தில் போட்டிங் முடிச்சிருக்கோம். சாமியை பார்த்து வெளியே வர்றதுக்கே 2 மணி ஆயிரும். அப்படியே போட்டிங்லாம் முடிச்சுட்டு போனீங்கன்னா தனுஷ்கோடிலாம் போய் சுற்றி பார்த்து வரலாம். ஒரு நாள் ட்ரிப்பாக ராமேஸ்வரத்தை பிளான் பண்ணிக்கோங்க. போகிற வழியில் பார்த்தீங்கன்னா அந்த மீன்லாம் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி மீனாக இருந்துச்சு, பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. அப்படியே போய் போட்டிங்கில் ஏறி உட்காந்தாச்சுங்க. இந்த லைஃப் ஜாக்கெட்லாம் கொடுத்தாங்க. அங்கெல்லாம் பிஞ்சு போய் கிடந்துச்சு. எதுக்கு கொடுத்தாங்கன்னே தெரியல, சும்மா சேஃப்டிக்கு வச்சுக்கோன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. சரின்னு கொஞ்சம் நேரத்தில் போட்டு கிளம்பிடுச்சுங்க கரையிலேருந்து. அப்படியே போனீங்கன்னா அந்த ஃபிஷிங் போட்டுக்குள்ளே அங்கே டங்குன்னு நின்றுக்கிட்டே இருந்துச்சு. நாங்கள் என்னன்னு பார்த்து கேட்கும்போது சொன்னாங்க, கடை போட்டிருக்காங்களா, அதனால் உள்ளே போக்குறான்னு சொல்லிட்டு வெளியே நிப்பாட்டி போட்டாங்க. நாங்களும் அப்படியே வெளியே பார்த்துக்கிட்டே வந்துட்டோம். நீங்கள் இந்த போட்டிங்லாம் போகணுன்னு நினச்சிங்கன்னா டைமிங் ப்ரிப்பேர் பண்ணி போயிடுங்க. ராமேஸ்வரம் கோயிலுக்கு போனீங்கன்னா போட்டிங் போக முடியாது. ஏன்னா போட்டிங் போனீங்கன்னா தனுஷ்கோடி போக முடியாது. எல்லாமே டைம் கன்சிஸ்டன்சியாக இருக்கும். ஸோ பார்த்து ப்ரிப்பேர் பண்ணி போயிட்டு வந்து. இதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ பார்க்குறவங்க முன்னாடி இருக்க வீடியோலாம் பார்த்து வந்துங்க. இப்போ எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா, போட்டிங்லாம் போகிறோம். ஒரு ஆளுக்கு 100 ரூபா கேட்டிருந்தாங்க. சரி நாங்களும் டிக்கெட்லாம் வாங்கிட்டு போட்டிங் போனோம்னா எக்கச்சக்கமான க்ரௌட் இருந்துச்சு. போயிட்டு வெளியே வந்துருச்சு. நாங்கள் எங்கே போயிருக்கோம் பார்த்தீங்கன்னா, ராமேஸ்வரத்தில் போட்டிங் முடிச்சிருக்கோம். சாமியை பார்த்து வெளியே வர்றதுக்கே 2 மணி ஆயிரும். அப்படியே போட்டிங்லாம் முடிச்சுட்டு போனீங்கன்னா தனுஷ்கோடிலாம் போய் சுற்றி பார்த்து வரலாம். ஒரு நாள் ட்ரிப்பாக ராமேஸ்வரத்தை பிளான் பண்ணிக்கோங்க. போகிற வழியில் பார்த்தீங்கன்னா அந்த மீன்லாம் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி மீனாக இருந்துச்சு, பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. அப்படியே போய் போட்டிங்கில் ஏறி உட்காந்தாச்சுங்க. இந்த லைஃப் ஜாக்கெட்லாம் கொடுத்தாங்க. அங்கெல்லாம் பிஞ்சு போய் கிடந்துச்சு. எதுக்கு கொடுத்தாங்கன்னே தெரியல, சும்மா சேஃப்டிக்கு வச்சுக்கோன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. சரின்னு கொஞ்சம் நேரத்தில் போட்டு கிளம்பிடுச்சுங்க கரையிலேருந்து. அப்படியே போனீங்கன்னா அந்த ஃபிஷிங் போட்டுக்குள்ளே அங்கே டங்குன்னு நின்றுக்கிட்டே இருந்துச்சு. நாங்கள் என்னன்னு பார்த்து கேட்கும்போது சொன்னாங்க, கடை போட்டிருக்காங்களா, அதனால் உள்ளே போக்குறான்னு சொல்லிட்டு வெளியே நிப்பாட்டி போட்டாங்க. நாங்களும் அப்படியே வெளியே பார்த்துக்கிட்டே வந்துட்டோம். நீங்கள் இந்த போட்டிங்லாம் போகணுன்னு நினச்சிங்கன்னா டைமிங் ப்ரிப்பேர் பண்ணி போயிடுங்க. ராமேஸ்வரம் கோயிலுக்கு போனீங்கன்னா போட்டிங் போக முடியாது. ஏன்னா போட்டிங் போனீங்கன்னா தனுஷ்கோடி போக முடியாது. எல்லாமே டைம் கன்சிஸ்டன்சியாக இருக்கும். ஸோ பார்த்து ப்ரிப்பேர் பண்ணி போயிட்டு வந்து.